இங்கே இருங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். என்னன்றா நம்ம மதுரையோட என்ட்ரன்ஸு ஒத்தக்கடையில் வந்து பூரா குப்பையும் கூலமா கொட்டி நாத்தம் எடுத்து போய் கிடக்குது, வாந்தியா வருது, நாத்தம் எடுத்த மதுரை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு என்னமோ மருத மேல அவங்களுக்கு தான் பாசமும் அக்கறையும் இருக்கிற மாதிரி பேரு வந்து செத்து போன எங்க அம்மாவில் ஆரம்பிச்சு என் பாட்டை முப்பாட்டை நான் பூரா ஏசுனாங்க. பூரா மாட்டு மூளை. ஒருத்தன் அக்கறைனாலதான் போட்டிருக்கேன் அப்படி அப்படின்றது கூட ஏறலை. அதுல எல்லாம் ஒருத்தன் பார்த்தா அந்த ஒத்தக்கடைக்குள்ள மரம்லாம் நடுற மாதிரி ஒரு ஏதோ சோசியல் சர்வீஸ் அமைப்பில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக ப்ரொஃபைலுக்குள்ள போய் பார்த்தா இருந்துச்சு. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நீலாம் என்னத்தை சமூக சேவை செய்ய போற அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சென்று கோர்ட்டையே சொல்லி அதை க்ளீன் பண்ணுங்க, இது பண்ணுங்க, போர்டெல்லாம் வைங்கன்னு சொல்லி அப்புறம் கேமராமெல்லாம் வச்சாகன்னு வைங்க, அது வேற விஷயம். இப்ப என்னண்டா இந்தியாவிலேயே அசுத்தமான நகரங்கள் பட்டியல்ல ஊரா நம்ம மருதை. எம்பிட்டு வெக்கம், அசிங்கமா இல்லையா? அசிங்கமா இல்லையாடா? அன்னைக்கு வந்து இதுல கமெண்ட் பண்ணீங்களாடா அக்கிரமமா. நீங்கள என்னடா எங்கடா உங்க மூஞ்சி எங்கடா கொண்டு வச்சுக்கிருவீங்க? என்னை அக்கிரமமா ஏசுனீங்கல்லடா. நீங்க ஊரை என்ன தெரியுமா பண்ணனு? போய் வையாத்துக்குள்ள சாக்கடைங்க, கிருதுமால் நதிக்குள்ள சாக்கடைங்க, செப்டி டேங்கையும் கலக்குறாங்கல்ல, அப்படிங்கள போய் ஏசணும் பேசணும். என்ன அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் ஊர் நுழைவாயில் தலைவாசல்ல ஊரை நாத்தம் எடுத்து கிடக்கு. என்னன்னு பிராய்லர் கோழிக்கறியா என்ன இலவோ கருமா கொட்டலை புரிஞ்சிக்கிட்டு வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் என்ட்ரன்ஸ் ஆகிறப்ப நம்ம மதுரையை சுற்றி எல்லா பக்கட்டுமே. அதெல்லாம் போய் கேளுங்கடா ஐயாக்களா. கோயில் நகரம் என்னென்னமோ பேரு, பாசத்துக்கு நேசத்துக்கும் பேர் ஓன நம்ம ஊரு இன்னைக்கு குப்பைக்கு முதலிடம்னு வந்திருக்கு. மனசு இது என்ன சொல்றதுன்னு தெரியல, அம்புட்டுக்கு அப்படியே வலிக்குது. பார்த்துக்குங்க. இந்த சரி பண்ணணும் நம்ம ஒவ்வொருத்தன் கடமை. அது என்ன ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை.